नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माता जी हरे பாகவத कृष्ण பிரார்த்தனை माताजी। பண்ணுங்க पाठ माताजी। सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेदेह सत्फला सर्व सिद्धांत रत्नाय सर्व लोकैः त्रिकृदा सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभु कलिदुवन्दोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराबदे सर्वद सर्व सेव्याय श्री कृष्णाय नमोस्तुते मत्येह बंधु मत्संकीन मत्क्रु मन्महादन मत निஷாதாரக மத்பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாது தாதாயின் அதிநோச்சரதாக கானா முன்சா காசின் மா பிரேம்னே கிருத்கண்டேயம் ஸ்புர. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் எல்லா முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 56. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். 56வது ஸ்லோகம். பஞ்சாராமம் நவத்வாரம் ரஹபாலம் திரிகோஷ்டகம் ஷட்குலம் பஞ்ச விபனம் பஞ்ச பிரகிருதி ஸ்திரீ தவம். மொழிபெயர்ப்பு. அந்த நகரத்தில் பருவுடல் 5 தோட்டங்கள், 9 வாயில்கள், 1 காவல்காரன், 3 அறை தொகுதிகள், 6 குடும்பங்கள், 5 பொருள் கிடங்குகள், 5 பொருட்கள் போன்றவை இருந்தன. அவ்வீட்டின் தலைவியாக ஒரு பெண் இருந்தாள். சோ இங்க நகரம் அப்படிங்கிறது அந்த உடலை குறிப்பிடுது. இந்த 5 தோட்டங்கள், 5 பொருட்கள், 5 பொருள் கிடங்குகள், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்த 3 அறை தொகுதிகள் அப்படின்னா 3 குணங்கள், 6 குடும்பங்கள் அப்படிங்கிறது, 9 வாயில்கள் அப்படிங்கிறது நம்ம கண், மூக்கு, காது, 2 மூக்குத்துளைகள், கண் 2, காது 2, அப்புறம் நம்மளுடைய மலத்துவாரம், ஆசன வாயில், இதெல்லாமே 9 காவலர்கள், சரி 9 வாயில்கள். ஒரு காவலர் அப்படின்னா பரமாத்மா. இப்படி அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். அது ஸ்லோகம் 57. பஞ்சேந்திரியார்த்தா ஆராம துவார பிரணாம் நவ பிரபு தேஜோஹப அன்னானி கோஷ்டானி குலம் இந்திரிய சங்கரஹ. 5 இந்திரிய அப்படின்னா படிங்க. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த நண்பனே, 5 தோட்டங்கள் என்பவை
புலனின்பத்திற்கான 5 பொருட்களாகும் என்பது 9 வாயிலின் வழியே செல்லும் உயிர்காற்று காவலர் ஆகும். 3 அறை தொகுதிகள் என்பன நெருப்பு, நீர் மற்றும் நிலம் என்னும் மூலப்பொருட்களாகும். 6 குடும்பங்கள் என்பவை மனம் மற்றும் ஐம்புலன்களின் கூட்டுத் தொகையாகும். பொருளுரை. 5 அறிபுலன்கள் பெருநுகர்ச்சி பொருட்கள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பன. 9 வாயில்களான 2 விழிகள், 2 செவிகள், 1 வாய், 2 நாசித்துவாரங்கள், 1 கருவாய் மற்றும் 1 எருவாய் என்பவற்றின் மூலம் செயல்படுகின்றன. இத்துவாரங்களே நகரத்தில் உள்ள வாயில்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. மூலப்பொருட்கள் மூலம் 3 மூலப்பொருட்கள் 3 நிலம், நீர், நெருப்பாகும். மனம் என்பதே தலைமைச் செயலாளர் ஆவார். அவர் புத்தியினால் கட்டுப்படுத்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இது வந்து நம்ம முதல்லயே பார்த்தோம். 5 அறிவு புலன்கள், அப்புறம் அந்த பெரும் நுகர்ச்சி பொருட்கள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை நாக்கின் மூலமாக சுவை, ஒளி அப்படின்னா கண்கள் மூலமாக, ஓசை அப்படிங்கிறது காதின் மூலமாக, அப்புறம் அந்த தோற்றம் அது வந்து கண்கள் மூலமா, அந்த தோற்றம் மூலமாக, அப்புறம் நாற்றம் அப்படிங்கிறது வாசனை மூக்கின் மூலமாக. இவ்வாறாக புலனுகர்ச்சி பொருட்கள். ஊறு அப்படின்னா தோல் அப்படின்னா தொடு உணர்வு. இப்படி 5 புலனுகர்ச்சி பொருட்கள் அதன் மூலமாக நாம் அனுபவிப்பது. 9 வாயில்கள் அதையும் பார்த்தோம். அப்புறம் மனம் அப்படிங்கிறத தலைமை செயலாளர். மூலப்பொருட்கள் நிலம், நீர், நெருப்பு. இந்த மனமானது புத்தியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஸ்லோகம் 58. விபன்னஸ்து கிரியா சக்திர் பூத பிரகிருதி அவ்யயா சக்தி அதீஷ பும்சாம் ஸ்வ அத்ர பிரவிஷ்டோ நாவபுத்யதே. நான் படிக்கிறேன். பதம் 4.2 அத்தியாயம் 28 58வது ஸ்லோகமும் மொழிபெயர்ப்பு. 5 பெருங்கிடங்கள் என்பன 5 செயற்புலன்கள் உறுப்புகள் ஆகும். அவை தங்கள் நடவடிக்கைகளை என்னும் நித்தியமாக இருக்கும் பஞ்சபூதங்களின் மூலம் நடத்துகின்றன. இச்செயல்கள் அர்ச்சனைக்கும் பின்னால் ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவே மனிதனாகவும் உண்மையில் அனுபவித்து மகிழ்பவனாகவும் இருக்கிறான். உடல் என்னும் நகரத்தில் அவன் இப்பொழுது ஒளிந்திருப்பதினால் அவன் அறிவிழந்தவனாக இருக்கிறான். பொருளுரை. உயிர் உலகனில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்னும் பஞ்சபூதங்கள் உதவினால் நுழைகிறது. இவ்வாறு அவனது உடல் அமைக்கப்படுகிறது. இவற்றின் உள்ளிருந்து உயிர் செயல்பட்ட போதிலும் அவன் அறியாதவனாகவே இருக்கிறான். உயிர் பௌதிக படைப்பினில் நுழைகிறது. ஆயினும் உலகியல் சக்தியினால் அவன் குழப்பப்பட்டிருப்பதனால் அவன் ஒளிந்திருப்பவன் போல் தோன்றுகிறான். அறியாமையினாலே நவபுத்தியத்தே உடல் கருத்துடைய வாழ்க்கையானது முக்கியத்துவம் பெறுகிறது. புத்தியானது இங்கு பெண்பாலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் எல்லா செயல்களிலும் அவன் முக்கிய பங்கு வசிப்பதினால் அவள் இஸ்லோகத்தில் அதிஷா நெறியாளராக விளக்கப்படுகிறாள். உயிர்நீர், நெருப்பு, காற்று மற்றும் உணவு தானியங்களினால் வாழ்கிறான். இவை மூன்றும் கலப்பினாலே உடல் பாதுகாக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உடல் பிரகிருதி, அதாவது உலகில் படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. எல்லா பொருள்களும் படிப்படியாக இணைந்து தசை, எலும்பு, இரத்தம் போன்றவைகளை உருவெடுக்கின்றன. இவை எல்லாம் பல்வேறு தொகுதிகளாக காணப்படுகின்றன. ஜீர்ணமாகும் உணவு இறுதியில் 3ஆக பிரிக்கப்படுகிறது என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கெட்டியான பகுதி மலமாகிறது. வாதி திரவ நிலையினுள் பகுதி தகையாகிறது. திரவ பகுதி தசையாகிறது. தகை ஆகிறது. திரவ பகுதி மஞ்சள் நிறமாகிய மீண்டும் 3ஆக பிரிக்கப்படுகிறது. இவற்றில் ஒன்றே சிறுநீரகமாகும். அதுபோல் நெருப்பினாலான பகுதி 3ஆக பிரிக்கப்பட்டு அதில் ஒன்று எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வைந்து பொருட்களில் நெருப்பு, நீர் மற்றும் உணவு தானியங்கள்
மிக மிக முக்கியமானவை. இம்மூன்றும் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் காற்றும் வானும் குறிப்பிடப்படவில்லை. இவை அனைத்தும் பகவத்கீதையில் 13.20 விளக்கப்பட்டிருக்கிறது. பிரகிருத்தியும் புருஷம் சைவா வித்தி அனாதி உபாவா அவி விகராம்சா குணாம்சா சைவா வித்தி பிரகிருதி சாம்பவான். ஜடையிற்கும் உயிர்களுக்கும் ஆதி இல்லை என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறுபாடுகளும் குணங்களும் இயற்கையின் உற்பத்திகள் ஆகும். பிரகிருதி என்னும் இயற்கையும் புருஷன் என்னும் உயிர் நித்தியமானவை ஆகும். இவை இரண்டும் தொடர்பு கொள்ளும் பொழுது பல்வேறு விதமான எதிர்விளைகளும் வெளிப்பாடுகளும் தோன்றுகின்றன. இவை அனைத்தும் இயற்கையின் முக்குணங்களின் எதிரெதிரே செயல்களினால் ஏற்படும் விளைவுகள் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. உயிர் உலகினுள் நீர் நெருப்பு காற்று வானம் எனும் பஞ்சபூதங்கள் உதவினால் நுழைகிறது. இப்போ இங்க உயிர் எப்படி அது ஒட்டிட்டு இருக்கு உடம்புல அப்படின்னா, இந்த உடம்பானது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எப்படின்னு நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். நம்ம உடம்புல 70% 80% 70 to 80% நீர் தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நெருப்பு என்னும் அக்னி இருந்தா தான் பசிக்கும். காற்று நாம இன்ஹேல் பண்றோம், ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அது போல வானம் என்னும் வெற்றிடம் இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு இயங்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப நிலத்திலிருந்து தான் நாம பல பயிர்கள் உட்பட எல்லாம் விளையறத சாப்பிடுறோம், நிலத்துலதான் நடக்கிறோம். நிலம் இல்லாம நம்ம இருக்க முடியாது. இப்படி பஞ்சபூதங்களால் ஆன உடலில் நமது உயிர் அமைந்திருக்கிறது. இந்த உயிர் தான் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உணர்வுக்கு காரணமாகிறது. இந்த உயிர் ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த உடல் பயனற்றது, அதனால செயல்பட முடியாது. ஆத்மா இருக்கிறதுனால தான் உணர்வு, சின்ன உணர்வு கூட கிள்ளினா வலிக்கும், அடிச்சா வலிக்கும். சோ அந்த உணர்வு இருக்கிறது அதனால தான். இவ்வாறு அவனது உடல் அமைக்கப்படுகிறது. இவற்றினுள் உயிர் செயல்பட்ட போதிலும் அவன் அறியாதவனாகவே இருக்கிறான். ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த உயிர் செயல்படுது, இந்த உடல் செயல்படுது. ஆனா ஆத்மாவை பற்றி அக்கறையே இல்லாத மனிதன் உடல் தளத்திலேயே செயல்படுறான். நாம இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, அதாவது உடலை கவனிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஆத்மா கவனிக்கப்படாமல் ஆத்மாவை கொள்பவன் ஆகின்றான் மனிதன், சாதாரண மனிதன். அதுக்கு என்ன உதாரணம் சில பிரபுபாதர் சொல்லுவாரு, பகவத்கீதையிலையும் படிக்கிறோம், நாம அடிக்கடி இதை பேசியிருக்கோம். யாராவது சொல்லுவீங்களா? கிளிக்கூண்டு கதை. வெரி குட். கவனம் வச்சிருப்பாங்க, ஆனா உள்ள இருக்கிற அந்த கிளி வைக்க உணவு போட மாட்டாங்க. கிளி தங்க கிளிக்கு உண்டு. அப்போ ஒரு ராணி கிளி வளர்த்துறா, அதுக்காக தங்க கிளிக்கு உண்டு செய்யறா. அப்ப அந்த தங்க கிளிக்கு உண்ட அடிக்கடி தொடச்சு அதை வாஷ் பண்ணி நீட்டா வச்சுக்கிறா. ஆனா உள்ள இருக்கிற கிளிய மறந்துடுறா. அந்த கிளி கீ 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 கீன்னு கத்திட்டே இருக்கு, ஆனா அவ காதுலயே விழுகல. ஏன்னா அவளோட அட்ராக்ஷன் மேல இருக்கிற கூண்டு மேலதான். அது போல நம்ம கடைசியில கிளி செத்துடுது. அது போல நமக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவை நாம் கவனிக்கிறது கிடையாது, மேல இருக்கிற உடலை மட்டுமே நம்ம கவனிக்கிறோம். உடல் தளத்துல செயல்படும் போது ஆத்ம ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. கடைசியில என்ன ஆகிறோம், ஆத்மாவை கொள்பவன் ஆகிறோம். அப்ப ஆத்மஹா அப்படின்னு பகவத்கீதை நம்மளை சாடுது. சோ அந்த ஆத்மாவை பேணி காக்க வேண்டும் என்றால் நம்ம பக்தி பண்ணணும், பக்தர்களோட சங்கத்துல சேரணும், பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு அந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். இப்ப உயிர் பௌதிக படைப்பில் இவ்வாறு நுழைகிறது. ஏன்னா நாமெல்லாம் ஆசைப்பட்டதுனால பகவானை பிரிஞ்சு இந்த ஜட உலகத்திற்கு, பொம்மையாட்டு இருக்கிற ஜட உலகத்துக்கு நாம நுழைஞ்சிருக்கிறோம். ஆயினும் உலகியல் சக்திகளால் அவன் சூழப்பட்டிருப்பதால் அவன் ஒளிந்திருப்பவன் போல தோன்றுகிறான். யாருக்குமே ஆத்மாவை பாக்குறது இல்லை. நாம இப்ப யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு உடல், அவங்க பேர் இது, அவங்க படிப்பு இது, வெளித்தோற்றத்தின் அடிப்படையில தான் அவங்கள பாக்குறோம். உள்ள இருக்கிற மனம், புத்தி, அகங்காரம், அந்த சூட்சும உடலும் நம்மளுக்கு தெரியாது. அவங்க மனம் எப்படி, அவங்க புத்தி எப்படி, அவங்களோட அகங்காரம் பொய் அகங்காரமா உண்மையான அகங்காரமா அதுவும் தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் பார்க்க மாட்டோம், பரமாத்மாவையும் பார்க்க மாட்டோம். வெளிப்புற உடலை வைத்து அந்த தோற்றத்துல அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவங்களுக்கு படிப்பு இருக்குது, அவங்களுக்கு சொத்து இருக்கு, இப்படிதான் நம்ம பார்ப்போம்.
சோ அங்க உள்ள ஒளிந்திருப்பவனுக்கு ஒண்ணுமே தெரியறது கிடையாது. அறியாமனையிலேயே உடல் கருத்துடைய வாழ்வானது முக்கியத்துவம் பெறுகிறது. இதுக்கு காரணம் என்ன? இல்யூஷன், அறியாமை. அப்ப புத்தியானது இங்கே பெண்பாலாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் எல்லா செயல்களிலும் அவன் முக்கிய பங்கு வசிப்பதால் அவள் இஸ்லோகத்தில் அதீஷ, அதாவது நெறியாளர் என சொல்லப்படுறா. அப்ப உயிர், நீர், நெருப்பு மற்றும் உணவு தானியங்களால் வாழ்கின்றான். இந்த மூன்றின் கலப்பினால தான் உடல் பாதுகாக்கப்படுது. அப்புறம் இந்த உடல் வந்து பிரகிருதி, அதாவது உலகியல் படைப்பு. உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, அதாவது இயற்கை பொருட்களால் ஆனது. இந்த உடல் வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதாவது யாரு பகவத்கீதையில அந்த 24 மூலக்கூறுகள் 13வது அத்தியாயத்துல இருக்கிற 7, 8 அந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், இதெல்லாம் புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இந்த பிரகிருதியானது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். அப்ப இது எல்லாமே இணைந்து தசை, எலும்பு, ரத்தம் இதெல்லாம் உருவாகுது, இந்த பல்வேறு தொகுதிகள். அப்ப ஜீரணமாகும் உணவு இறுதியில் 3ஆ பிரிக்கப்படுது. ஒண்ணு மலமாகுது, இன்னொன்னு தசையாகுது, இன்னொன்னு அந்த இன்னொரு பகுதி அந்த நீர் திரவத்துல இருக்கிறது வந்து அதுவும் 3 பகுதியா பிரியுது. அதுல ஒண்ணுதான் சிறுநீர். அப்போ நெருப்புலான பகுதி மறுபடியும் 3ஆ பிரிக்கப்பட்டு அதுல ஒண்ணு எலும்பா மாறுது. சோ இந்த பொருட்கள் நெருப்பு, நீர், உணவு தானியங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இந்த பொருட்கள்ல இந்த 3 முக்கியமானது: நெருப்பு, நீர், உணவு தானியங்கள். அப்போ இங்க வந்து காற்றும் வானும் குறிப்பிடப்படவில்லை. இப்ப ஜட இயற்கையும் உயிர்களுக்கும் ஆதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ இந்த உயிர் எப்பொழுது தோன்றியது? இது வந்து அழிக்கப்பட முடியாதது அப்படின்னு பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல நான் ஜாயதே மிரியதே வாகதாசின் நாயம் பூத்வா பவித்தவன பூயக அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ நான் ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு நிறைய ஸ்லோகங்களை நாம பாக்குறோம். இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்னு. அப்ப எப்ப தோன்றியதுன்னு எல்லாரும் கேள்வி வரும். ஆனா அதுக்கு ஆதாரம் இல்ல, வரலாறும் கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது. இது எப்பொழுது தோன்றியது? ஆனா எப்பவுமே இருக்கும். முன்பும் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன். அந்த தனித்துவம் இருக்கிறது ஆத்மாக்கு. எங்கே போய் கலந்துடாது. அது போய் இயற்கையோட கலந்துராது, இல்ல வேறொரு ஆத்மாவோட, பகவானோட போய் கலந்துராது, பரமாத்மாவோட போய் கலந்துராது. சோ ஆதியே கிடையாது. ஜட இயற்கைக்கும் ஆதி கிடையாது. எப்பொழுது இந்த ஜட உலகம் உருவானது அப்படிங்கறதுக்கும் நம்மளுக்கு எந்த ஹிஸ்டரியும் கிடையாது. சோ பிரகிருதி என்னும் இயற்கை, புருஷன் என்னும் உயிரும் நித்தியமானவை. இதை இரண்டும் தொடர்பு கொள்ளும் பொழுது பலவிதமான எதிர்விளைவுகள், வெளிப்பாடுகள் தோன்றுகின்றன. சோ இந்த பிரகிருதி, அந்த பிரகிருதிங்கிறதுனால மனிதன் மட்டும் உருவாக்கப்படவில்லை. மனித உடல் மட்டும் 84 லட்சம் வகையான உடல்கள் உருவாக்கப்படுகிறது இந்த பிரகிருதியின் மூலமா. எலி, நாய், பூனை, பன்னி, குரங்கு, நீர்வாழ் உயிரினங்கள், பறக்கும் உயிரினங்கள், பூச்சிகள், ஊர்வன, இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் இந்த பிரகிருதினால உருவாக்கப்படுது. இதுக்கு காரணகர்த்தா யாரு? படைப்பின் அதிபதி யாரு? பகவான். பகவான் ஆதி மூலம். ஆனா அதுக்காக அவர் யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா பிரம்மாட்ட கொடுத்தாரு. செகண்டரி கிரியேஷன், 2வது படைப்பு. முதல் படைப்பு பகவான். சோ இந்த 24 மூலக்கூறுகளையும் உருவாக்குறது பகவான். அதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்துறது 2வது படைப்பு பிரம்மானால ஏற்படுத்தப்படுது. இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஒரு காரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் மறுபடியும் அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி ஃபைனலா அது கார் உருவாகும். அப்போ ஒரு தொழிற்சாலையில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. 2வதுல காரோட பாடி தயார் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதை அசம்பிள் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அது போல பகவான் என்ன பண்றாரு? 24 மூலக்கூறுகளை உருவாக்கி அந்த ஆன்மீக வானில் அந்த மகத்தத்துவம் அப்படின்னுட்டு ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்காரு. அதுல வைக்கிறாரு. அதை எடுத்து பிரம்மா என்ன பண்றாருன்னா எல்லா கலவையும் கலந்து பல பூச்சிகள், நீர்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள், வானத்துல பறக்கிறது, ஊடுறது, ஓடுறது, குதிக்கிறது, தாவறது, இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் உருவாக்குறார். இதெல்லாம் வந்து
ஒன்றுடன் ஒன்று இவை இரண்டும் தொடர்பு கொள்ளும் போது பல விதமான எதிர் விளைவுகள். சோ எதிர் விளைவுகள் எப்படி உண்டாகுது? நாம இயற்கையோட போராடும் போது, இயற்கையை அனுபவிக்கணும் விளையும் போது நம்மளுக்கு புண்ணியமோ பாவமோ, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆக்ஷன். நம்ம ஒரு செயல் செய்யும் போது எதிர் செயல் வருது. இப்படியாக செயல் எதிர்ச்செயல், செயல் எதிர்ச்செயல், செயல் எதிர்ச்செயல் அப்படின்னுட்டு வெளிப்பாடுகள் வந்துட்டே இருக்கு. இவை அனைத்தும் இயற்கையின் முக்குணங்களின் எதிரெதிர் செயல்களால் ஏற்படும் விளைவுகள். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ இந்த இயற்கையோடு போராடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு முக்குணங்கள் செயல்களால எதிர் செயல்கள் உண்டாகுது. ஆனா ஆன்மீக இயற்கையில் நாம் இருக்கும்போது அதுக்கு எதிர் செயல்களே கிடையாது. ஆன்மீக இயற்கையில் நாம் இந்த பௌதிக இயற்கையிலிருந்து ஆன்மீக இயற்கைக்கு எதிர் செயல்களே கிடையாது. புண்ணியமோ பாவமோ கிடையாது, இருமைகள் கிடையாது, லாபம் நஷ்டம் கிடையாது, எதிரி நண்பன் கிடையாது, நேற்று இன்று கிடையாது. எல்லா காலமும் அங்க ஒரே காலம்தான். இங்கெல்லாம் காலங்கள் மாறி மாறி வருது. வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம் அப்படின்னு. அங்கெல்லாம் காலங்களே கிடையாது, எல்லாமே ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எதிர் செயல் ஆன்மீக உலகில கிடையாது. இங்க மட்டும்தான், பௌதிக உலகில மட்டும்தான் எதிர் செயல்கள், விளைவுகள், இது எல்லாம். அப்ப அந்த விளைவுகளால் மனிதன் பாதிக்கப்படுகிறான். புண்ணியம் பாவம். புண்ணியமா இருந்தா மறுபடியும் பிறப்பெடுக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ பாவம் செஞ்சே ஆகணும், வேற வழி கிடையாது. புண்ணியம் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இங்க வரல. ஏன்னா இது துக்காலயம், துக்கங்கள் நிறைந்த உலகம். இங்க துக்கத்தை அனுபவிக்க மட்டும்தான் வர்றோம். ஆனா நம்மளோட மனக்கற்பனையில இன்பம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட, தவறான எண்ணத்துடன் இங்க நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் மாயையுடன். சோ அப்படி இருக்குது அப்படின்னா அது சிற்றின்பம், அது மறைந்து போகக்கூடியது. அந்த இன்பம் உண்மையான இன்பம் கிடையாது. வச்சிருக்கிறோம் அதுக்கு இன்பம்னு. ஆனா அது துன்பத்தை தரக்கூடியது. ஒரு சின்ன டேஸ்ட் தந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா, ஓ இது நல்லா இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வரும் பாருங்க, ஏதாவது ஒரு பொருளை அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் கொடுக்கறது மூலமா அவனை அதை அடிக்ட் பண்ணிடலாம். அடிக்ட் பண்ணிட்டா அவன் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவான். இப்படியாக அவன் பெரிய தொழில ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவங்க தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப டீ காஃபி அதெல்லாம் அதை எப்படி சேல் பண்றது அப்படின்னு பார்த்தாங்க. சாம்பிள் கொடுத்தாங்க, என்ன உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். நம்ம மக்கள் தான் ஃப்ரீயா தந்தா எதை வேணா வாங்கிக்குவாங்க, வருஷத்தை கூட வாங்கிக்குவாங்க. சோ அதை பார்த்தோன்னா அவன் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சான் அதுல. இப்ப பகவத்கீதையும் தான் ஃப்ரீயா தர்றோம். யாராவது எடுத்தாங்களா? பாகவதம் ஃப்ரீயா சொல்லி தரோம். யாராவது அதை எடுத்துக்கிறாங்களா? நான் ரொம்ப அரிதான சில பேர், நம்மள மாதிரி சில பேர் வர்றாங்க. நிறைய பேர் வர்றதில்லை. இது காரணம் என்ன? அவங்களுக்கு ஒன்றும் டேஸ்ட் இதுல வரல. வர கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனா அதெல்லாம் பொறுமை வேண்டியதே இல்லை. டீ காஃபி எல்லாம் இங்க பாருங்க, சத்துவகுணத்துல எப்பவுமே முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். முதல்ல ஒரு தெளிவே இருக்காது. கேட்கறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே, அப்படியே ஒரு விரக்தி வரும். அட நம்மளை விட இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம் புதுசா வந்தா. அப்புறம் போக போக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், அதுல டேஸ்ட் கிடைச்சிரும். சோ அது சத்துவகுணம். ரஜோகுணத்துல ரொம்ப வேகமா முன்னேற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. ஏன்னா இதுல வேகமா எல்லாம் பயணிக்க முடியாது. பொறுமையா கேட்டு புரிஞ்சு விதைச்சா நம்மளுக்கு ஸ்லோவா தான் அது செடியாகி, நாம கூடவே உரம் போடணும், களை எடுக்கணும், அப்புறம் செடியாகி பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் அது பழமாகி பழம் பழுத்து, அந்த காய் பழுத்து பழமாகி அப்புறம் தான் நாம டேஸ்ட் பண்ணணும். அது போல பக்திக்கு வந்த உடனே, இப்ப ரஜோகுணத்துல எல்லாம் உடனே கிடைக்கணும், ஓடி சம்பாரிச்சா உடனே கிடைச்சிடுமா? நம்ம ஒரு தொழில் தொடங்கினோம்னா கண்டிப்பா அதுல பல நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் நம்மளுக்கு லாபம் வர கொஞ்ச நாள் ஆகும். ஆனா பக்தியில மட்டும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு போனா வேண்டுனே உடனே கிடைக்கும். வேண்டது எல்லாமே பௌதிக பொருட்கள். ஆனா கிருஷ்ண பக்தியில பகவான் கெட்டதையும் கொடுப்பார், ஆனா உடனே இல்லை. நம்மளுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும்தான். எப்படி ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது கொடுத்தா எந்த நேரத்துல எவ்வளவு கொடுத்தா நல்லது அப்படின்னு, அது போல பகவான் நம்மளுக்கு உடனே கொடுக்க மாட்டார். எப்ப கொடுக்கணுமோ அப்ப கண்டிப்பா கொடுப்பார்.
ஆனா மற்ற தேவர்களை வணங்கும் போது, சிவபெருமானையோ மற்ற தேவர்களையோ வணங்கும் போது அவங்க உடனே கொடுப்பாங்க. ஆனா அது நல்லதில்லை நம்மளுக்கு. அதனால பல பாதிப்புகள், தீய விளைவுகள் வரலாம். அடுத்து ஸ்லோகம் 59. தஸ்மிம்ஸ்த்வம் ராமயா ஸ்பிருஷ்டோ ரமமானோ அஸ்ருத ஸ்மிருதிஹி தத் சங்காத் ஈத்ருசீம் பிராப்தோ தசாம் பாபியசீம் பிரபோ. படிக்கிறேன் நான் மாதாஜி. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சரி படிங்க மாதாஜி, படிங்க. படி. யசோதா மாதாஜியே படிங்க. சரி, மொழிபெயர்ப்பு. பொருளுரை ஆஷா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அன்பு நண்பனே, உலகத்தின் ஆசைகளுடைய பெண்ணுடன் சேர்ந்து நீ உடலினுள் நுழைந்தவுடன் புலனின்பத்தில் முற்றிலும் ஆழ்ந்து விட்டாய். எனவே நீ உனது ஆன்மீக வாழ்க்கையை மறந்திருக்கிறாய். உனது உலகியற் கருத்துகளினால் நீ பல்வேறு துன்ப நிலைகளில் வைக்கப்பட்டிருக்கிறாய். பொருளுரை. ஒரு மனிதன் கவனம் முழுவதும் உலகில் மாயாகும் பொழுது ஆன்மீக வாழ்க்கை பற்றி கேட்கும் திறனை அவன் இழந்து விடுகிறான். ஆன்மீக வாழ்க்கை பற்றிய மறதியானது ஒருவனை மேலும் மேலும் உலக வாழ்க்கையில் சிக்க வைக்கிறது. இதுதான் பாவ வாழ்க்கையின் பலனாகும். பல்வேறு உடல்கள் உலக வாழ்வில் பெருகுகின்றன, பல்வேறு வகையான பாவ செயல்களை செய்கின்றன. மன்னன் புரஞ்சனன் அவரது பாவ செயல்களினாலேயே இப்போது வைதர்பி என்னும் பெண்ணுடலை பெற்றிருக்கிறார். பகவத்கீதை மிக தெளிவாக ஸ்திரியோ வைஸ்யாஸ் ததா சூத்தரா, அந்த உடல் இழிபிறப்பு என்று கூறுகிறது. ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைவார் என்றால் அவன் இழிபிறப்புடையவர்களாக இருப்பினும் கூட உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவான். ஒருவனது ஆன்மீக நாணம் குறையும் பொழுது அவன் இழிபிறப்புடையவனாகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணா பிரணாம் மாதாஜி. இங்க புரஞ்சனன் எப்படி பெண்ணாக பிறக்கிறார் அப்படிங்கிற உருவக கதையைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இங்க உருவகங்களை சரியா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ள ஆசையுடைய பெண்ணுடன் சேர்ந்து நீ உடலில் நுழைந்தவுடன் புலனின்பத்தில் முற்றிலும் ஆழ்ந்து விட்டாய். ஒரு பெண்ணாக பிறக்கும் போது அது பெண்கள் எல்லாம் எப்படி சொல்லப்படுறாங்க நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். மாம்ஹி பார்த்த வியபாசத்திய ஏ அபிஷு பாபயோனையே ஸ்திரியோ வைசியாஸ் ததா சூத்ராஸ் தே அபி யாந்தி பராம் கதிம் அப்படின்னு. இப்போ ஸ்திரியோ அப்படின்னா பெண்கள், வைசியாஸ் அப்படின்னா தொழில் செய்யறவங்க, சூத்ரா அப்படின்னா கீழ்குலத்தோர். அப்ப இந்த கீழ்குலத்தோருடன் பெண் ஒப்பிடப்படுகிறாள். பெண்ணுடல் அப்படிங்கிறது கொஞ்சம் பாவம் பண்ணியிருந்தா தான் பெண்ணுடல் கிடைக்கும். இதுலயே ஆணுடல் அப்படிங்கிறது கொஞ்சம் உத்தமமானது. ஏன்னா ஒரு மனிதனின் கவனம் முழுதும் உலகில் மயங்கும் பொழுது ஆன்மீக வாழ்க்கை பற்றி கேட்கும் திறனை அவன் இழந்து விடுகிறான். ஒரு மனித உடல் கிடைப்பது எதற்காக அப்படின்னா, இது 6 அறிவுள்ள உடல். 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு இல்ல உயிர்வாளிகளுக்கு சொன்னா எதுவும் புரியாது, பக்தி பண்ணவும் முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கெல்லாம் கர்ம வினை கிடையாது. ஆனா ஒரு மனிதனாக பிறக்கும் போது அவனுக்கு கர்ம வினை இருக்கின்றது, செய்யும் செயலுக்கு பிரதிபலன் இருக்கின்றது. ஒவ்வொரு செயலிலும் எதிர் விளைவுகள் இருக்கிறது, அது பாவமோ புண்ணியமோ மாறும். அப்போ அவன் உலகியல் செயல்கள்ல மயங்கி இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கை பற்றி கேட்கிற திறனே அவனுக்கு இழந்து விடுகிறான். ஏன்னா அந்த சுக்ருதி அவனுக்கு இல்ல. அவன் எப்பவுமே ஈட்டிங் மேட்டிங். ஹரேஷ்ணா கேட்கல மாதாஜி. ஹரே கேக்குதுங்களா மாதாஜி? எல்லாருக்குமே கேட்கலையா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்க மாதாஜி, எங்க எல்லாத்துக்கும் கேக்குதுங்க. சரி எனக்கு ஏதாவது பிரச்சனை பாக்குறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ மனிதன் ஆன்மீக வாழ்க்கை பற்றி நினைக்காமல் இருக்கும்போது என்ன பண்றான்? உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது. ஒரு நாயும் பூனையும் கூட இதேதான் செய்யுது. அப்போ மனிதனாக பிடித்த மனிதன் அப்படிங்கிற உடல் கிடைத்தது, அந்த கருவி கிடைத்தது எதற்காக அப்படின்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசானா ஆன்மீக வாழ்க்கையில பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். இல்லைன்னா மனித வாழ்க்கை கிடைச்சும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா மனித வாழ்வு என்பது சூதுர்லபம், மிகவும் அரிதானது. அப்ப ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய மறதியானது ஒருவனை மேலும் மேலும் உலக வாழ்க்கையில் சிக்க வைக்கிறது. ஏன்னா அறியாமை என்கின்ற இல்யூஷன், மாயாவோட எனர்ஜி தான் அது அறியாமை.
இப்ப பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, தெய்வீ ஹேஷ குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தருந்திதே. ஏன்னா பகவான்கிட்ட இருந்துதான் இந்த மாயா வந்திருக்காங்க. அவருடைய வெளிப்புற சக்தி அது பகவானுடைய சக்தி அப்படிங்கிறதுனால அது வெல்லுவதற்கரியது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மள உலக வாழ்க்கையில் மேலும் மேலும் சிக்க வைக்கிறது. இதுதான் பாவ வாழ்க்கையின் பலனாகும். பல்வேறு உடல்கள் உலக வாழ்வில் பெருகிறது. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மத்தியிலிருந்து இப்படியாக மேலும் கீழுமமாக பல 14 உலகத்துல அவன் சுற்றி சுற்றி திரிவான். பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளும் அவனுக்கு உடல் எடுக்கும்போது வந்துட்டே இருக்கும். பிறக்கும் போது அழுகிறது, இறக்கும் போது அழுகிறது, அப்புறம் நோயுடும் போதும் துன்புறுவான். அப்புறம் முதிர்வு, ஜரா அப்படிங்கிறது வயது நம்மளுக்கு போயிடுச்சுன்னா அப்பவும் கஷ்டம். ஏன்னா கை வலி, கால் வலி, கண்ணு பார்வை குறையிறது, காது கேட்கறது குறையிறது, இப்படியாக அவனுக்கு உடல்ல பல்வேறு நோய்கள் வரும். வயதாகும் போது எல்லாம் வலிக்கும் உடம்பெல்லாம். இப்படியாக அவன் பாவச் செயல்களை செய்கின்றான். மன்னர் புரஞ்சனன் அவரது பாவச் செயல்களாலே இப்போது வைதர்பி அப்படிங்கிற பெண்ணுடலை பெறுகிறார். சோ இந்த பெண்ணுடல் என்பது கொஞ்சம் இழிவானதுதான். அதனாலதான் பெண்களை எப்போதும் பாதுகாப்பில் வைக்கணும். பெற்றோருடைய பாதுகாப்புல இருந்து, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்பு, கணவனுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் போன போது பையனோட பாதுகாப்புல பெண் எப்பொழுதுமே பாதுகாப்புல இருக்கிறான். இப்போ ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைந்தால் என்றால் இந்த இலி பிறப்புடையவனாக இருப்பினும் கூட உயர்நிலைக்கு உயர்த்தப்படுவான். சர்வதர்மான் படித்தச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபிபியோ மோஷை ஷாமி மாஷுஷக அப்படின்னு பகவத்கீதையில 18.66 பகவான் சொல்றாரு, என்னை சரணடை, நான் உன்னை இந்த உலக வாழ்வில் இருந்து விடுவிக்கிறேன். துன்பகரமான கடல்ல இருந்து தூக்கி உன்னை ஆன்மீக உலகத்துல கொண்டு போற அப்படின்னு. அப்ப ஒருவரது ஆன்மீக ஞானம் குறையும் பொழுது அவன் இழிப்பிறப்புடையவன் ஆகின்றான். சோ ஞானம், ஆன்மீக ஞானம் இல்லை அப்படின்னா இழிப்பிறப்பு. சோ அதையும் விரும்புறாங்க சிலர். அதையும் நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு அதுலயே நீந்திருக்காங்க. ஒரு சாக்கடையில பண்ணி, அதுக்கு கூட சந்தோஷம்தான். சாக்கடைக்கு ஒரு சாக்கடையில பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். சோ அதுக்கு தெரியல, அறியாமையினால அது நினைக்குது இது நல்ல வாழ்க்கை. மலம் தின்னுவதுல அதுக்கு ரொம்ப ஆசை. அப்படிதான் மனிதர்கள் நினைச்சுக்கிறாங்க, நாமெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப செல்வம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா அந்த பண்ணி நினைக்கிற மாதிரி தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு பணம் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளவு சுகபோகம் இருக்கிறதா அவன் நினைச்சாலும், கண்டிப்பா அவங்க வீட்லயும் எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா துன்பங்கள் வேற வேற கலர்ல வரும், ஒரே மாதிரி வராது. அப்போ இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அப்புறம் புலம்புறான். அப்புறம் ஏதோ சின்ன இன்பம் வரும்போது, அதுக்குதான் ஸ்ரீல பிரபுபாதர் அழகான உதாரணம் சொல்லுவார். ஒரு அரசன் ஒரு கைதிக்கு தண்டனை தர்றாரு. அவனை தண்ணிக்குள்ள விட்டு முக்கணும், அதுதான் தண்டனை. அப்ப அந்த காவலாளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை உள்ள தண்ணிக்குள்ள முக்குவாங்க. தண்ணிக்குள்ள வச்சு அமுத்தும் போது அவனால மூச்சு விட முடியாது, ரொம்ப அப்படியே மேல கையும் காலையும் துள்ளி பார்ப்பான். ஆனா அவ்வளவு பேர் சேர்ந்து அமுக்கும் போது அவனால வெளியில வர முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு மேல இழுப்பாங்க. மேல இழுக்கும் போது அப்பாடா அப்படின்னு மூச்சு இழுப்பான். அவனுக்கு அப்போ ரொம்ப ஃப்ரீயா கருதுவான். ஆனா அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல மறுபடியும் உள்ள விடுவாங்க, தண்ணிக்குள்ள விடுவாங்க. அப்புறம் மறுபடியும் மூச்சு முட்டும், அவனால சுவாசிக்கவே முடியாது. சோ மனிதர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சிற்றின்பம் கிடைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மூச்சு விடுறான் பாரு, அது மாதிரி அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியை உணர்றாங்க. ஆனா அந்த உலக வாழ்க்கை முழுசுமே இப்படித்தான் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. தொடர்கதை, துன்பங்கிறது தொடர்கதை. எப்பொழுதாவது ஒரு இன்பம் வரும்போது அதை பிடிச்சுக்கிட்டு இன்னும் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் நம்ம நிறைய முயற்சிகள் பண்றான். அதெல்லாம் கண் துடைப்பு. அந்த இன்பம் என்பது கண் துடைப்பு. ஆனா அவன் நினைக்கிறான் இது இன்பம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கோம்.
ராஜலட்சுமி மாதாஜியா சொல்ல முடியுமா நீங்க? எப்படி இந்த உலகத்துல நாம அனுபவிக்க விரும்புறோம்? ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன க்ளூ. தேன். தேன் பாட்டிலுக்கு வெளியில இருந்து வந்து பண்ணும்போது நம்ம தேனை வந்து நம்மளால ஆஹா பண்ண முடியும். ஆஹா ஆஹா அது இல்ல, அது இல்ல. பள்ளத்துல விழுந்துடுறான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. மேல வந்து தேன் கூடு இருக்கு, தேன் கூடு, பள்ளத்துல இருந்து அவன் பாம்பு. கீழே விழுந்துருவான். இடையில விழுகும்போது கீழே பார்த்தா அதெல்லாம் பாதாளம் இருக்கு. ஆனா இடையில ஒரு பாம்பும் வரும் அவனுக்கு. ஆனாலும் ஒரு சொட்டு தேன் வந்து அவன் நாவுல பட்டோன்னா அந்த ருசியை தான் அவன் வந்து பெருசா நினைச்சிட்டு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். கீழேயும் துன்பம் மேலேயும் துன்பம், ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் அவனுக்கு வந்து இன்பமா தெரியுதுங்க. ஓகே. சோ இந்த ஆம், பாதாளத்துல, அதாவது ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான், கொஞ்சம் இருட்டு. அப்ப அவன் பள்ளத்துல, பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துல விழுந்துட்டான். ஆனா அவனோட அதிர்ஷ்டம் ஒரு கிளைய புடிச்சிட்டான், மரக்கிளைய. ஆனா அந்த நிலா வெளிச்சத்துல பாக்குறான். நிலாவை மேகம் மறைச்சிருந்தப்போ ரொம்ப இருட்டா இருந்தது, கீழே விழுந்தான். ஆனா இப்ப அந்த மேகங்கள் போன அப்புறம் கொஞ்சம் நிலா வெளிச்சம் தெரியுது. ஆனா அவனுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு எலி அந்த கிளைய கொறிச்சிட்டு இருக்குது. அப்ப எப்ப வேணா அவன் கீழே விழுகலான்ற மாதிரி ஒரு வெள்ளை எலி, ஒரு கருப்பெலி. சோ அந்த வெள்ளை எலி கருப்பெலி எதுக்கோ ஒப்பீடு பண்ணுவாங்க. அப்போ மேல வந்து ஒரு தேன் கூடு இருக்கு, அதுல சொட்டு சொட்டா தேன் ஒழுகுது. கீழே வந்து அந்த பாம்பு ஒண்ணு, கீழ்கிளையில பாம்பு ஒண்ணு இருக்கு. சோ அவன் கீழே கீழே காலை வச்சானா பாம்பு கடிக்கும். இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. ஆனா மேல தொங்கிட்டு இருக்கான். அப்ப மேல அந்த தேன் கூடுல இருந்து தேன் ஒழுகிறத நக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சோ அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும், பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம், ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்தில் ஆபத்தானதுன்னு தெரிந்தாலும் கூட அதுல ஆழமாக கால் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து புதைகுழி சேர்ல கால ஆழமா ஊன்ற மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கீழே போறாங்க. ஆனா தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறவன் கண்டிப்பா இதெல்லாம் மாயா, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது, இருப்பதை இல்லாததாக காட்டுவது, அதுதான் மாயாவோட எக்ஸ்பிளனேஷன். சோ இந்த உலகம் வந்து அறியாமை நிறைந்தது, மூன்று குணங்களுக்கு உட்பட்டது. அப்ப இது எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கப்படும் அப்படின்னா, பக்தர் சங்கத்தின் மூலமாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பக்தருடைய சங்கம் கிடைப்பது மிகவும் அரிதானது. அதுலயும் பக்தி பண்றது மிக மிக அரிதானது. அது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. பக்தி தொண்டு பகவான் சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு கர்மத்தின் பலன் வேணுமா, கர்ம காண்டம், அதை வேணா தந்துருவார். உங்களுக்கு என்ன பொருள் வேணும் கொடுக்குறேன். ஞானம் வேணுமா, ஞானத்தை கொடுக்குறேன். சோ இதையெல்லாம் கொடுக்கிறவர் ஆனா சீக்கிரம் பக்தி தர மாட்டார். ஏன்னா பக்தனுக்கு நான் அடிமையாகி விடுவேன், அதனால நான் பக்தி சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். முக்தியை கூட தந்துருவேன். பௌதிகத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி, அதுக்கும் மேல பக்தி. பக்திங்கிற அந்த ஸ்டேஜை மிதிச்சுதான் பகவான்கிட்ட போக முடியும். இது வந்து யோகா லேடர்ல நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கலாம். இப்போ ஒவ்வொரு படியாக ஏறினாலும், நீங்க அஷ்டாங்க யோகமானாலும், கர்ம யோகமானாலும், ஞான யோகமானாலும், ஹட யோகமானாலும், எந்த யோகத்தை பண்ணி குட்டிக்கரணை அடிச்சாலும் நீங்க பக்தி யோகத்தை தொடாம பகவானோட லோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது அன்பு தொண்டு. சோ பகவானை வெல்ல வேண்டும் என்றால் நாம வந்து பக்தி தொண்டு, அன்பு தொண்டு பண்ண வேண்டும். அப்பதான் நாம பக்தி யோக அந்த லேடர்ல கடைசி படியான பக்தி யோகத்தை மிதித்து பகவான்கிட்ட போக முடியும். அந்த ஆன்மீக ஞானம் இல்லைன்னா என்ன ஆகுது? இழிப்பிறப்புகளை தொடர்ந்து அவன் புனரபி ஜனரம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம் மிகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபியா பாரே பாகிமுராரே அப்படின்னு சொல்லி மறுபடி பிறந்து பிறந்து அழிய வேண்டும். ஏன்னா இந்த உடல் எடுக்கிறதுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆத்மா கஷ்டப்படுறது இல்லை. ஆத்மாக்கும் இந்த உடலோட செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. உடலால செய்யற காரியங்கள் திருப்பி நம்மள உடலால துன்புறுத்துது. சோ ஆத்மா ஆசைப்படுறது ஒண்ணுதான்.
அந்த ஆசைப்பட்ட ஆத்மாவுக்கு அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல் ஒரு கருவி. இப்போ ஆத்மா இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ காரணம் இல்லை, அந்த உடல் எடுத்ததுதான் காரணம். சோ அந்த ஆத்மாவும் இதுல அடைப்பட்டு கிடக்குது. அதனால ஆனா அடுத்த ஆத்மாவும் ஸ்லோகம் இந்த 60. உடலுக்கு கொண்டுதான் முத்தச்சி போகுது. அந்த என்னங்க ஆத்மா மாதாஜி? கூடயே ஆத்மாவோட தானே நம்ம என்ன லாஸ்ட்ல என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களும் அந்த சுக்குருதி அதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஆத்மா கூட சேர்ந்து தானே அடுத்த பிறவியில நமக்கு கிடைக்குது. இல்ல, அத சூட்சும உடல்ல போகுது. மனம், புத்தி, அகங்காரம் அதுல பதிவானதுதான். இப்ப டேப் ரெக்கார்ட்ல பதிவாகிற மாதிரி அந்த மனம், அப்ப புத்தி, அகங்காரம் தான் அடுத்த உடலுக்கு ஆத்மாவோட கொண்டு போகுது. சூட்சும அது உடல் கூடவே சூட்சும ஆத்மா உடல். போகுது. சரி சரி, ஓகே ஆமா. ஓகே. சரி, அடுத்த ஸ்லோகம் 60. நத்வம் விதர்ப்ப துஹிதா நாயம் வீர ஜுஹ்ருத்தவ ந பதிஸ்துவம் புரஞ்சன்யா ருத்தோ நவமுகே யயா. அடியேன் பற்றி மகிழ்ச்சி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உண்மையில் நீ விதர்ப்பனின் மகளும் அல்லர், உனது நலன் விரும்பும் கணவனாகிய இதோ இறந்து கிடக்கும் மலையத்துவஜனின் மனைவியும் அல்லல். நீ புரஞ்சனியின் உண்மையான கணவனும் அல்லன். நீ 9 வாயில்களுடைய இவ்வுடலினுள் சிறைப்படுத்தப்படுகின்றாய், அவ்வளவுதான். பொருளுரை. உலகில் பல்வேறு உயிர்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட உடலின் மீது அவர்கள் பற்றினை அதிகரித்து தந்தை, கணவன், மனைவி, அன்னை என்று உறவுடையவர்களாக மாறுகின்றனர். உண்மையில் ஒவ்வொரு உயிர் பொருளும் தனித்தன்மை வாய்ந்தவன்தான். அவன் பிரகிருதியுடன் தொடர்பு கொள்வதனால் அவன் வேறு வேறு உடல்களை பெற்று அவற்றோடு பொய்மை உறவு உடையவனாகின்றான். பொய்மை உடல்கள் குடும்பம், இனம், சமுதாயம், தேசம் என்று பல்வேறு தொடர்புகளை உருவாக்கி கொள்கின்றன. உண்மையில் உயிர்கள் எல்லாம் முழுமுழுதற் கடவுளின் பாகங்களேயாவர். ஆனால் உயிர்கள் உடல் வளர்ச்சியில் அதிக கவனமுடையவராக இருக்கின்றனர். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தோன்றி தமது உபதேசங்களை பகவத்கீதை மற்றும் வேத இலக்கியங்களின் வடிவில் அருளியிருக்கின்றார். பரமபுருஷ பகவான் உபதேசங்களை அருளியதற்கு காரணம் அவர் உயிர்களின் நித்திய நண்பராக இருப்பதினால்தான். அவருடைய உபதேசங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் அவைகளினால் உயிர் உடல் ஈடுபாட்டிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆற்று நீர் வேகமாக ஓடி வரும் பொழுது அது கரையில் உள்ள புற்களையும் வைக்கோலையும் அடித்து கொண்டு வருகிறது. இப்புற்களும் வைக்கோலும் நீரின் வேகத்தினால் ஒன்றாக இணையும். ஆனால் அலைகள் இங்கும் அங்கும் செல்லும் போது அவைகள் பிரிக்கப்பட்டு வேறெங்கோ சென்றுவிடும். இதுபோல் பௌதீக உலகில் உள்ள எண்ணிலடங்கா உயிர்கள் அனைத்தும் இயற்கையின் அலைகளினால் அடித்து செல்லப்படுகின்றன. சில நேரங்களில் அலைகள் அவற்றை ஒன்றாக இணைக்கும். அதனால் அவர்கள் உடலின் அடிப்படையில் குடும்பம், இனம், தேசம் என்று ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு நட்பினை உருவாக்கி கொள்கின்றனர். முதலில் அவர்கள் இத்தொடர்பிலிருந்து இயற்கையின் அலைகளினால் தூக்கி எறியப்படுகின்றனர். இம்முறையானது இயற்கையின் படைப்பில் இருந்தே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் பாடுகிறார். மிச்சே மயார வஷயாச்சே பேசே காச்சா காபுடுபு பாய் ஜீவ கிருஷ்ணதாசையே விஸ்வாசா கர்லே தா ஆர துக்க நாய். ஜட இயற்கை அலைகளினால் சுமந்து சென்று சமுத்திரத்தில் மூழ்குகின்றீர். சில பொழுது கரையேறி வாழுகின்றீர். சில பொழுது நித்திய வாழ்க்கை இங்கே எங்கனமே நிலையின்றி பாழாகும் என் செய்வீர். கிருஷ்ணரது பதமலரை தெப்பமாக தேடி பிடித்தடைந்தால் ஒரு நொடியில் உலகத்தின் துன்பமெல்லாம் பறந்தோடும், பரிதியின் முன்பணி போல. இச்லோகத்தில் உள்ள சுக்ருத் நலன் விரும்புவர் மற்றும் தவ உன்னுடைய என்னும் சொற்களை நோக்குக. கணவன், மைந்தன், தந்தை, உறவினர் ஆகிய எவரும் நலன் விரும்புவராக ஒரு காலம் ஆக முடியாது. உண்மையாகவே உனது நலனை விரும்புவர் கிருஷ்ணர் ஒருவரே. இதனை பகவத்கீதை 5.29 உறுதி செய்கிறது. சுக்ருதம் சர்வ பூதானாம் என்று சமுதாயம், நட்பு, காதல் மற்றும் நலன் விரும்புவர்கள் எல்லாம் பல்வேறு உடல்களில் அடைக்கப்பட்டதன் விளைவினால் வந்தவையே ஆகும். ஒருவன் இதனை புரிந்து கொண்டு பிறவிகள் தோறும் தான் தூக்கி எறியப்படும் உடலில் இருந்து வெளியே வர முயற்சித்தல் வேண்டும். ஒருவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை சரணடைந்து வீடு பேறு பெற்று கடவுளிடம் செல்ல வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க நாரத முனிவர் சொல்றாரு புரஞ்சனனுக்கு, அதாவது புரஞ்சனன் பிராசீன பர்ஹிசித் அவருக்கு சொல்றாரு, நீ உண்மையா நீ இந்த உடல் கிடையாது. சோ இத ஓமையின் மூலமா விதர்ப்பனின் மகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க புரிய வைக்கிறார்.
புரஞ்சனியின் உண்மையான கணவனும் அல்ல. சோ இந்த 9 வாயிலுடைய இந்த உடலில் சிறைப்பட்டு கிடக்கின்றாய், அவ்வளவுதான். ஆத்மா வந்து இந்த 9 வாயில் கொண்ட குடிலையில் சிறைப்பட்டு கிடக்கிறது. இப்போ பகவானுடைய ஒரு அற்புதமான படைப்பு நீங்க உணரணும். அதாவது யோசிச்சு பார்க்கணும். எப்படி ஒரு பலூன்ல காற்று இருக்குது, அதை வந்து நம்ம டைட்டா அத நூல்ல கட்டும்போது அது பலூன் கொஞ்ச நேரம் காற்றுல பறக்கும். அப்ப நம்ம உடல்ல வந்து காற்று இருக்கு, நம்ம வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம். அது எப்படி உள்ள போய் இந்த உடல்ல, ஆனா ஓட்டை இருக்கு, மூக்கு துவாரங்கள், காது துவாரங்கள், இந்த 9 ஓட்டைகள் இருக்கு. ஆனா அந்த காத்து எப்படி உள்ள நிக்குது? அது போல நம்ம எப்படி காற்றை வெளியேற்றுகிறோம்? சோ நாம அதே போல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி புடிச்சு வைக்கிறோம் ஒரு பாட்டில்ல, அதுல சின்ன ஓட்டை இருந்தா அந்த தண்ணி ஃபுல்லா கொட்டிடும், நிக்காது ஒரு குடத்துலயோ பாட்டிலையோ. ஆனா நம்ம உடம்புல 70% தண்ணி தான் இருக்கு. அது எப்படி இருக்குது? இந்த 9 வாயில் இருக்குது, ஆனா அதுல ஒழுகி போறது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஓடிடும். ஸோ எங்கேயாவது அடிபட்டதுன்னா நம்மளுக்கு அங்கிருந்து ரத்தம் ஓடுது இல்லைங்களா? ஆனா இந்த 9 வாயிலிருந்து வர்றது கிடையாது. இப்படியாக கடவுளோட படைப்பு நம்மளுக்கு ரொம்ப பேரதிசயமா இருக்கு. ஸோ இது எல்லாம் நம்ம எப்போ யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாம் யார் இப்படி இந்த நரம்பு, மூட்டு, அந்த ரத்தம், சதை, இது எல்லாம் கனெக்ட் பண்ணினா இது யாராவது உருவாக்க முடியுமா? இப்படி இப்ப விஞ்ஞானிகள் பெருமைப்பட்டுக்கிறாங்க, நாங்கெல்லாம் பெரும் விஞ்ஞானிகள், நாங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறோம். ஆனா இப்படி அவங்களால உருவாக்க முடியுமா? ஒரு உடலை உருவாக்க முடியுமா? அவங்க இயந்திரத்தை வேணா உண்டாக்கலாம், ஆனா ஒரு உடலை உண்டாக்க முடியுமா? இப்படி முடியாது. இப்ப பகவானுடைய படைப்பு பாருங்க எவ்வளவு அற்புதமானது. அப்ப பகவானை மறுக்கிற முட்டாள்கள் அவங்கெல்லாம் இதை செய்ய முடியுமான்னு கேட்டா அவங்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா கடவுளை மட்டும் மறுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம் அவர்தாங்கிறத ஒத்துக்கிறது இல்ல. பல்வேறு உயிர்கள் இந்த உலகில வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட உடலின் மீது அவர்கள் பற்றி அதிகரித்து தந்தை, கணவன், மனைவி, அன்னை அப்படின்னு உறவுடையவர்களாக மாறுகின்றனர். விட்ட தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்ட அதிகமான பற்றிருக்கிறதோ அவங்க தொடர்பிலேயே கூட்டாக இந்த ஆத்மாக்கள் உலா வருகிறது. அவங்க வந்து எதிரியாகவோ, நண்பனாகவோ, மனைவியாகவோ, குழந்தையாகவோ இந்த ஆத்மாக்கள். அது எப்படின்னா ஒரு கடல்லையோ ஆற்றிலேயோ பாத்தீங்கன்னா ஒரு குப்பையெல்லாம் ஒன்னா சேரும். அப்ப மறுபடியும் ஒரு அலை அடிக்கும் போது அதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அது போல நம்மெல்லாம் ஒன்னா ஒரு குடும்பமா வந்தாலும் வேறு வேறு ஆத்மாக்கள் பல பிறவிகளாக நம்ம வந்து இந்த தொடர்பிலேயே இருந்துட்டு இருக்கிறோம். வேறு வேறு வடிவங்கள்ல, வேறு வேறு உடல்கள்ல, மனித உடல்ல மட்டும் இல்ல, முதல்ல இருந்திருக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அலை அடிக்கும் போது, மறுபடியும் ஒரு அலை அடிக்கும் போது அது தனித்தனியா போயிருது. அது போல நம்ம உடலை விடும்போது நமக்கும் இந்த உறவுகளுக்கும் நம்மளுடைய அந்தஸ்திற்கு பாருங்க, நான் இவ்வளவு சொத்து, என்னோட பெயர் இது, என்னோட படிப்பு இது, எல்லாமே கலைஞ்சு போகுது. ஒரு ஆத்மா உடலை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போறது இல்ல, படிப்பையோ இல்ல அது தான் பெற்ற பௌதிக அறிவையோ. ஆன்மீக அறிவு ஒண்ணுதான் கூட வருது, அதுதான் நிலையானது. ஆனா அந்த ஆன்மீக அறிவை, ஞானத்தை எவ்வளவு வளர்த்துக்கிறாங்களோ அந்த அளவு அந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கும். ஆனா இதை பற்றி அக்கறை இல்லாதவங்க இந்த உலகியல் கருத்திலேயே ஓடிட்டு இருக்கிறாங்க. பௌதிக படிப்பு, பௌதிக அந்தஸ்து, புகழ், பேரு, புகழ் அப்படின்னுட்டு. அப்போ ஒருத்தனுக்கு உண்மையான நண்பன் யாரு? சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி ருச்சதி. பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, நான் தான் உண்மையான நண்பன். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு மாதா, தாத்தா, பிதா, மகக அப்படிங்கிறார். நான் தான் உனது அன்னை, தந்தை எல்லாமே. ஆனா இப்ப நாம வந்து உடல் கருத்துடையவர்களாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுதான் என்னோட அன்னை, இதுதான் என்னோட தமையன், இதுதான் என்னோட கணவன் அப்படின்னு பாசத்தை வளர்த்துக்கிட்டு பற்றை வளர்த்து கொள்ளுவது. அதிகமான பற்று, அவங்க இல்லாம நான் இருக்க முடியாது. ஆனா யார் போனாலும் இருந்துதான் ஆகணும், அது வேற, அதுதான் விதி. எதுவுமே நிலையானதில்லை என்பது தெரிந்தும் அது நிலையானதுன்னு நாம கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதனால துன்பம் உண்டாகுது.
அதனாலதான் பற்றை அறுக்க வேண்டும். நிலையில்லாத ஒண்ணு மேல இந்த பௌதிகத்துல ஆசை வச்சுக்கிறது. இது என்னுடைய வீடு என்னுடைய வீடுன்னு சொல்றவங்க அந்த வீட்லயே வந்து அவங்க பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எலியாகவோ நாயாகவோ பூனையாகவோ இல்ல மனிதனாகவோ எப்படி வேணா அவன் கர்மாக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே வரலாம். ஏன்னா வீட்டு மேல அதிகமான பற்று. இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நான் இல்ல, ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த ஓமைகள் எல்லாம் சொல்லி சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு அது புரியும். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? குடும்பத்தின் மேல அதிகமா பற்று வச்சு ஒருத்தர் வந்து பல பிறவிகள் எடுத்தார். அந்த முனிவர் எங்கூட வா எங்கூட வான்னு சொல்லுவார். நான் பகவான்கிட்ட போக போறேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லும்போது அந்த நபர் என்ன சொல்லுவார்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் இந்திரர் தான் மாதாஜி. அப்புறம் வரேன் சொல்லுவார் மாதாஜி. இந்திரர். இந்திரன் இல்லைங்க. அப்புறம் வரேன்னு சொல்லுவாரு. ஆனா எத்தனை பிறவி எடுப்பார் சொல்லுங்க பாக்கலாம். அது அந்த கதையை அழகா சொல்லுங்களேன். மாதாஜி வந்து நாயா பிறப்பாருங்க மாதாஜி. நாயா பிறந்துட்டு அப்ப வந்து கூப்பிடுறப்ப இல்ல அவங்க எல்லாம் வேலைக்கு இந்த மாதிரி போறாங்க, நான் தான் வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதாஜி. அப்புறம் புழுவா கூட பிறப்பாங்க மாதாஜி. அவங்க பேர குழந்தைங்களோட மலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புழுவா கூட கடைசியா பிறந்து கூப்பிட்டாலுமே வரமாட்டாருங்க மாதாஜி. இல்ல, புழு இல்ல, ஒரு சன்னியாசி அவரோட சீடனுக்கு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. ஏன்பா கல்யாணம் எல்லாம் பண்ணினீன்னா உனக்கு மறுபடியும் குடும்ப பற்று அதிகமாகும், நீ வந்து குழந்தைகளுக்காக நீ நிறைய வேலை செய்யணும், அப்புறம் நீ அதுலயே போயிருவ, சம்சார கடல். அப்போ ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு பெண் வந்தான்னா நீ ரொம்ப அதுக்காக பாடுபட்டு, ஒரு பெண் உள்ள வர்றப்போ நீ 4 செவுரு தேவைப்படும். ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மர நிழல் கிடைச்சா கூட போறோம், 4 வீட்டுல பிச்சை எடுத்தா கூட போறோம். ஆனா ஒரு பெண்டாட்டி உள்ள நுழையும் போது அவனுக்கு 4 செவுரு வேணும், அதுக்கப்புறம் அவளை பாதுகாக்கறதுக்காக பொருள் வேணும். அப்படியாக பெருகிட்டே போகும், விஸ்தாரம் ஆயிட்டே போகும். ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம். அப்ப குழந்தை குட்டி வரும், அந்த குழந்தை குட்டிகளுக்காக இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். இப்படியாக அவன் வாழ்க்கை தடமாறி போயிடும். அப்போ அந்த ஆன்மீக முன்னேற்றத்துல அவனுக்கு ரொம்ப தடையா இருக்கும். அது பும்சஸ்திரி மிதினி பாவம் ஹிருதய கிரந்தி. அதாவது ஹிருதய கிரந்தி அப்படின்னா இதயத்தில் முடிச்சு உண்டாகுது, பாசம் பற்று அப்படின்னு அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து அந்த சீடன். ஆனா ஒரு சீடன் கல்யாணம் பண்ணிக்கணும், காமத்தை அடக்க முடியாத போது அவன் கிரகஸ்தனா இருக்கலாம். அதனால அவனை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால சரின்றாரு. சரி சீக்கிரம் போயிட்டு நீ வானப்பிரஸ்தம் எடுத்துட்டு வந்துரு எங்கூட அப்படின்னு. அவன் வானப்பிரஸ்தம் எடுக்கிற அந்த 50 வயதுக்கு மேல போறாரு. போயிட்டு வா என் கூட, நான் இப்போ ஆன்மீக லோகம் போலான்ட்டு இருக்கேன், நீ வந்தீங்கன்னா உன்னை கூட்டிட்டு போற அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், எனக்கு இப்பதான் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்த்தி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல இல்ல இப்பதான் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தொழிலெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், விவசாய நிலமெல்லாம் நிறைய இருக்கு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அதான் பழக்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, அங்க பேரம் பேத்தியெல்லாம் வந்துடுது. வரியா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க எனக்கு பேரம் பேத்தியெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், அதுக்கெல்லாம் சரியா சாப்பிடுறது இல்ல, அவங்க கவனிக்கிறது இல்ல, நான் தான் அவனுக்கு கவனிச்சிட்டு இருக்கேன் அந்த குழந்தைகளெல்லாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு. சரி எப்படியோ போ அப்படின்னுட்டு அவர் போயிடுறாரு. மறுபடியும் வந்து பாக்குறாரு, அவன் செத்து போயிடுறான். அடடே செத்து போயிட்டானே அப்படின்னு நினைச்சு திரும்பும் போது பின்னாடி வாசல்ல கேட்டு கிட்ட நாய் கட்டி வச்சிருக்கு. அது லொல் லொல் லொல்லுன்னு ஒயாம உழைக்குது. இவரை பார்த்துட்டேன், எது இப்படி உரைக்குதுன்னு அவன் அதை உத்து பார்க்கும்போது இவன் தான் அந்த நாயோட உடலுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கான். அடடே நீதானா, நீ எங்க இங்க நாயோட உடல்ல வந்திருக்க அப்படின்னா, இல்ல இவங்க எல்லாம் சரியா வீட்டை பூட்ட மாட்டேங்கிறாங்க, நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நிறைய இருக்கு, அதனால இவங்க காவலா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. அப்படியா, சரி சரி உன்னோட விதி பாரு எப்படி போயிடுச்சு அப்படின்னுட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வர்றாரு. நாய் செத்து கிடக்குது, நாய் செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்துல வயலை கடந்து போறப்போ அந்த ஒரு எலி வருது. எலி வந்து இவரையே பார்த்துட்டு இருக்குது. பார்த்தா இவன் தான் அந்த எலியோட உடல்ல இருக்கான். என்னப்பா நீ இந்த உடல் எடுத்து வந்திருக்க, ஆம்பளை எல்லாம் நிறைய இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த
அஹ் அப்படின்னு சொல்லி பாம்பா வர்றான். சோ நிறைய எலிகளை பிடிச்சி சாப்பிட்டு அவங்கள காப்பாத்துறேன் நானு அப்படின்னு சொல்லுவான். சோ உனக்கு என்ன இப்படி ஒரு புத்தி, அவங்கள பகவான் தான் காப்பாத்துறாரு, ஆனா நீ ஏன் தோல்ல சுமக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் கூப்பிட்டு விடுறாரு, பாம்பு பாம்பு பாம்புன்னு. அப்ப அந்த அவனோட பையனே தடி எடுத்துட்டு வந்து ஒரே போடா போட்டு அவனை சாவடிச்சிடறான். உனக்கு இதாண்டா கதி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு எலியாவோ நாயாகவோ பூனையாகவோ அதே வீட்டுக்குள்ள வரும்போது இது எங்க அப்பான்னெல்லாம் தெரியாது யாருக்கும். அந்த மாதிரிதான் பல உடல்கள் எடுத்து நாம அந்த பாசம் பற்று அதனால அலைஞ்சிட்டு இருக்கோம் மேல இருந்து கீழே வரைக்கும். ஆ பிரம்ம புவனாலோக புனர் ஆவார்த்தினோ அர்ஜுன மாமுவே தேத்துக்கோந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. மேல இருந்து கீழே வரைக்கும் எங்க போனாலும் இந்த ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி இது எல்லாமே நம்மளுக்கு துன்பத்தை தரக்கூடியது. அதனால இதுல இருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர இங்கேயே எப்படி சுகம் காண்பது, ஏன்னா இங்க சுகமே கிடையாது. இங்க எல்லாமே அசாஸ்வதம், அனித்யம், அசூகம். இது துக்காலயம். இங்கிருந்து வெளியேறதுக்கு நம்மளுக்கு சில பிரபுபாதர் நிறைய கோயில்கள் கட்டியிருக்காரு, பக்தி சேவைகள் பண்றதுக்கு, பக்தர்களுடைய சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்திருக்காரு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம அந்த மாயிலிருந்து விடுபட்டு பகவானோட லோகத்துக்கு நிரந்தரமா போகணும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. பிரபுவான்ட்டாரு.